பெஹல்காம் தாக்குதலை அடுத்து இந்திய ராணுவம் பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாதிகளை 9 இடத்தில் குறிவைத்து தாக்குதல் நடத்தியது. இந்தியா பாகிஸ்தான் இடையே கடந்த வாரம் மோதல் ஏற்பட்டதை தொடர்ந்து தற்போது இரு நாடுகளுக்கும் இடையிலான மோதல் முடிவுக்கு வந்துள்ளது. இந்நிலையில் இந்தியாவிடம் ஒப்படைக்க வேண்டிய பயங்கரவாதிகள் பட்டியல் பாகிஸ்தானிடம் உள்ளது என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியிருக்கிறார். பாகிஸ்தானை இந்திய ராணுவம் வீழ்த்தியதன் காரணமாக உலக நாடுகள் இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவித்தது. இந்நிலையில் வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்தது, பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்திற்கு காரணமானவர்கள் நீதியின் முன் நிறுத்த வேண்டும் என ஐநா தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. கடந்த 7ஆம் தேதி ஆபரேஷன் சிந்தூர் மூலம் இந்த தாக்குதலுக்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்பட்டனர். பாகிஸ்தானுடனான நமது உறவு மற்றும் பிரச்சினை என்பது நிச்சயம் இருதரப்பானது. பல ஆண்டுகளாக இதே நிலைப்பாடு தொடர்கிறது. இதில் மாற்றம் எதுவுமே இல்லை. பாகிஸ்தானுடன் பயங்கரவாதம் குறித்து மட்டுமே பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என பிரதமர் மோடி தெளிவாக கூறியிருக்கிறார். இந்தியாவிடம் ஒப்படைக்க வேண்டிய பயங்கரவாதிகளின் பட்டியல் பாகிஸ்தானிடம் உள்ளது. பயங்கரவாத உள்கட்டமைப்புகளை அவர்கள் மூட வேண்டும். என்ன செய்ய வேண்டும் என அவர்களுக்கு நன்றாக தெரியும். பயங்கரவாதம் குறித்து என்ன செய்ய வேண்டும் என அவர்களுடன் பேச தயாராக இருக்கிறோம். சிந்து நதிநீர் ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட உள்ளது. எல்லை தாண்டிய பயங்கரவாதம் நிறுத்தப்படும் வரை இந்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டதாகவே இருக்கும். காஷ்மீர் குறித்து விவாதிக்க வேண்டிய விஷயம் இருக்குமே தவிர, ஆனால் அது பாகிஸ்தான் ஆக்கிரமித்த காஷ்மீரிலிருந்து அந்நாடு வெளியேறுவதே ஆகும். இது குறித்து விவாதிக்க தயாராக இருக்கிறோம். இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தகம் தொடர்பான பேச்சுவார்த்தை நடக்கிறது. இந்த பேச்சுவார்த்தை சிக்கலானது. எந்த வர்த்தக ஒப்பந்தமும் பரஸ்பரம் நலன் பயக்கும் வகையில் இரு நாடுகளும் செயல்பட வேண்டும். வர்த்தக ஒப்பந்தத்தில் இதுவே எதிர்பார்க்கப்படும். அது செய்யப்படும் வரை அது குறித்த எந்த கணிப்பும் சரியாக இருக்காது. பயங்கரவாத முகாம்களை அழிக்க வேண்டும் என்ற நமது நோக்கத்தை நிறைவேற்றிவிட்டோம். இந்த தாக்குதல் துவங்கிய போது பயங்கரவாத உள்கட்டமைப்பு மீது மட்டுமே குறிவைத்தோம். ராணுவம் மீது அல்ல என்ற செய்தியை அனுப்பினோம். இதில் தலையிடாமல் விலகியிருக்கும் வாய்ப்பு பாகிஸ்தான் ராணுவத்திற்கு இருந்தது. ஆனால் அவர்கள் நல்ல அறிவுரையை ஏற்கவில்லை. 10ஆம் தேதி காலை அவர்கள் மீது கடுமையான தாக்குதல் நடத்தப்பட்டது. அவர்களுக்கு ஏற்பட்ட பெரிய பாதிப்பு குறித்த புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன. ஒப்பந்தத்தை மீறி துப்பாக்கிச் சூடு நடத்துவது யார் என்பது தெளிவாக தெரிகிறது என தெரிவித்துள்ளார். சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை மீண்டும் தொடர பாகிஸ்தான் கேட்டு வருவதாகவும், இதற்கு தீவிரவாதத்திற்கு அளிக்கும் ஆதரவை பாகிஸ்தான் நிறுத்தாத வரை ஒப்பந்தம் நிறுத்தம் தொடரும் என்றே இந்தியா தரப்பிலிருந்து தெரிவித்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கிறது. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.